ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம ஆரி செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு. நீங்கள் பிகினர்னால் கண்டிப்பாக ஜரி த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ஜரி த்ரெட்டில் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டாக எடுத்து போடக்கூடாது, டபுள் ஸ்டாண்டாக தான் எடுத்து போடணும். சிங்கிள் ஸ்டாண்டில் எடுத்து போடும்போது உங்களுக்கு த்ரெட் ஒர்க்லாம் ஃபினிஷிங் இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. நல்லா நீங்கள் பண்ணுற ஒர்க்கோட இதுவே கிடைக்காது. உங்களுக்கு நல்லா அதோடய ஃபினிஷிங் கிடைக்கணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டாண்ட் தான். டபுள் ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கும் சிங்கிள் ஸ்டாண்டை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்குமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். யாருமே வந்து சிங்கிள் ஸ்டாண்டில் போடுங்கன்னு சொல்லி தர மாட்டாங்க. நீங்கள் டபுள் ஸ்டாண்டில் தான் போடணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். என்னடா நம்ம இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு இது வரவே மாட்டேதுன்னு நினைக்காதீங்க. பிகினராக இருக்கும்போது எல்லாருமே வந்து ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. அதுக்காக உங்களுக்கு வராதுன்னெலாம் கிடையாது. நிறையா போட்டு பாருங்கள், திரும்ப பாருங்கள். ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, அப் டு டவுன், டவுன் டு அப்னு நிறையா செயின் ஸ்டிச்சை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற ஸ்டிச்செலாம் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.